الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1439 ஷாபான் மாதம் 4ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல்லாஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் அல் பைஜான் அவர்கள் ஷாபான் மாதமும் மனிதர்களுடைய கவனக்குறைவும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஊசிக்கும் வனஃப்ஸி பிதக்வல்லாஹ், எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுமாறு, அல்லாஹ் ஏவிய விடயங்களை எடுத்து நடக்கும் விடயத்திலும் அல்லாஹ் தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று தடுத்த விடயங்களிலும் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்களை உலகத்திலே பரவச் செய்கின்றான். இவ்வாறான அருள்கள் பரவச் செய்யப்படுகின்ற காலத்திலே ஒரு அடியான் அந்த காலத்திலே உயிருடன் சுயநினைவுடன் இருந்தால் அவன் அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக, அல்லாஹுடைய அருளை தன்னகத்தை ஈட்டிக் கொள்வதற்காக அவன் முயற்சிக்க வேண்டிய, தேட வேண்டிய கடமைப்பாட்டுடன் இருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வாறான காலங்களிலே சில நேரங்களை சிறப்புக்குரியதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். சிறப்புக்குரிய நேரங்கள் என்று வருகின்ற போது, சிறப்புக்குரிய காலங்கள் என்று வருகின்ற போது அதிலே என்னென்ன நல்லமல்கள் மூலமாக நமது நன்மையீட்டை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றதோ அவைகளை அடைந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எனவே நம்மை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காலம் ரமலான் மாதம் மிகவும் பெருமதியான, மகத்துவமிக்க, சங்கையான ஒரு காலம். எனவே அந்த காலத்தை முன்னோக்கி இருக்கின்ற நாம் அந்த காலத்தை அடைந்து நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை, ஏற்பாடுகளை, முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டிய கடமைப்பாட்டுடன் இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான சந்தர்ப்பங்களை தருகின்ற போது அந்த காலத்திலே பெறக்கூடிய நன்மைகளை இழந்து விடாமல் நம்மை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்மைகளை தன்னகத்தை ஈட்டிக் கொள்வதற்காக அயராது முயற்சிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவ்வாறான சந்தர்ப்பங்கள் நாம் கண்மூடி கண் திறப்பதற்குள் நம்மை விட்டு ஒளிந்து போகக்கூடிய, முடிந்து போகக்கூடியதாக அமைந்துவிடும். எனவே இவ்வாறான அருமையான சந்தர்ப்பங்களை பெற்று யாரெல்லாம் அதனை வீணாக்கினார்களோ அவர்களுக்கு என்ன சொல்வது? மாற்றமாக யாரெல்லாம் அந்த காலங்களை நல்ல முறையில் பயன்படுத்தி அதனுடைய நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்ளுகின்ற விடயத்திலே முயற்சித்தார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள் என்றுதான் நாம் கூற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே வஹுவ அல்லதி ஜஅல அல்லைல வன்-நஹார খিলফাতান லிமன் அராத அன் யذكر அவ் அராத ஷுகூரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே இரவும் பகலும் ஒன்றன் பின் மாறி வருவதை பற்றி கூறுகின்ற போது இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சிந்தித்து படிப்பினை பெறக்கூடியவர்களுக்கு, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கு இரவு பகல் மாறி வருவது ஒரு படிப்பினையாக இருக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே வாழ்விலே மாற்றங்கள் மாறி மாறி வருவது என்பது மனிதன் சிந்திப்பதற்கும் மனிதன் நன்றியுடையவனாக இருப்பதற்கும் ஒரு காரணம் என்பதை இந்த அல் குர்ஆன் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றது. எனவே வாழ்விலே சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள், பல படிமுறைகள், படிநிலைகள் மாறி வருவது என்பது அது நமது படிப்பினைக்காக, நாம் நன்றியுடையவர்களாக இருப்பதற்காகத்தான் என்பதை இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாகவும் நாம் புரிந்து கொள்ளலாம். இமாம் அவர்கள் ஒரு கவிதையை நமக்கு நினைவூட்டினார்கள். நம்மை கடந்து சென்ற மாதம் ஒரு சங்கையான மாதம், ரஜப் மாதம். எனவே அந்த மாதத்திலே நீ எதனை முற்படுத்தி கொண்டாய்? கௌரவமான அந்த மாதத்துக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய முறையில் பாவங்களை தவிர்த்து நன்மையானவைகளை பயன்படுத்தி கொண்டாயா என்பதை சிந்தித்து பார். நாம் இருக்கக்கூடிய மாதம் இது ஷாபான் மாதம், அருள் புரியப்பட்ட மாதம். எனவே தெரியாமல், அறியாமல், மடத்தனமாக யாரெல்லாம் காலங்களை வீணடித்துக் கொண்டார்களோ, அதனுடைய சங்கையை தவற விட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை பயந்து கொள்ளட்டும்.
எனவே உலகத்திலே இருக்கக்கூடிய காலத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் என்பது நாம் விரும்பியோ விரும்பாமலோ நம்மை விட்டும் பறிக்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே மரணம் என்பது இவைகள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக இல்லாமல் செய்து நமக்கென ஒரு இருப்பிடத்தை சேர்த்து தரும். எனவே அந்த இருப்பிடம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் இங்கே இருக்கக்கூடிய பொழுதுகளை நல்ல முறையிலே கழித்து அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எனவே மனிதா, உலகத்தில் நீ எவ்வாறு காலங்களை நீ செலவு செய்திருந்தாலும் அது அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமானதாக பாவமான விடயங்களாக இருந்தால் அவசரமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்பு கோரி உனது இருப்பிடத்தை நல்லதாக நீ ஆக்கிக்கொள். எனவே ஒதுங்குமிடம் அந்த இடத்துக்கு வருவதற்கு முன்னால், மரணம் எத்திக்கொள்வதற்கு முன்னால் தௌபாவின் மூலமாக நீ உனது இருப்பிடத்தை நீ சரி செய்து கொள். எனவே நரகத்தை விட்டும் பாதுகாக்க வேண்டும் என்ற, நரகத்தை விட்டும் விடுதலை பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே உனது வேண்டுதல்களும் தேட்டங்களும் முயற்சிகளும் இருக்கட்டும். பாவங்கள் எத்தனை கோடிகள் செய்தாலும் பாவம் செய்தவர்களில் குற்றங்களில் சிறப்புக்குரியவர் யாரென்றால், மரணம் எத்திக்கொள்வதற்கு முன்னால் படைத்தவரிடத்திலே தான் செய்த குற்றங்களை முன்வைத்து பாவ மன்னிப்பு பெற்று மனித புனிதனாக மாறியவன் தான் மரணத்துக்கு பின்னால் ஒதுங்குமிடம், மகிழ்ச்சியான ஒரு ஒதுங்குமிடத்தை அவன் பெற்றுக்கொள்வான் என்று ஒரு கவிதையை ஒரு உதாரணமாக கூறிவிட்டு, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ஷாபானுடைய மாதம். இந்த ஷாபானுடைய மாதத்திலே நன்மைகள் அதிகமாக செய்வதற்கும் நேரங்கள் சிறப்புக்குரியதாகவும் இருப்பதை நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த மாதத்திலே நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுவதாகவும் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதத்திலே இருக்கின்றது என்பதை நபி அவர்கள் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி அவர்களிடத்திலே, நான் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் ஷாபான் மாதத்தை தவிர்த்து எந்த மாதத்திலும் அதிகமான நோன்பு நோட்பதை நான் காணவில்லையே என்று நபி அவர்கள் நோன்பாளியாக இருக்கின்ற போது கேட்ட போது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அது ரமலானுக்கும் ரஜமுக்கும் இடைப்பட்ட இந்த ஷாபான் மாதத்திலே அதிகமான மனிதர்கள் கவனை குறைவாக, பொதுபோக்காக, மறதியாக இருப்பார்கள். இந்த ஷாபான் மாதம் என்பது அல்லாஹ்விடத்திலே நல்லமர்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. எனவே எனது நல்லமல் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படக்கூடிய நேரத்திலே நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று நபி அவர்கள் பதிலளித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறான நல்ல சந்தர்ப்பங்களை அடைந்து கொள்கிற மனிதர்கள் நபி அவர்களுடைய போதனைகளை, வழிகாட்டுதல்களை கேட்டு அதன்படி நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி கூறுகின்ற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், நபி அவர்கள் இந்த மாதத்திலே நோன்பு நோட்பார்கள் எவ்வாறென்றால், இனி நோன்பை விடமாட்டார்களா என்று கூறும் அளவுக்கு அதிகமாக நோன்பு நோட்பார்கள். அதே நேரத்தில் நோன்பை விடுபவர்களா இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்றால், இந்த மாதத்திலே நோன்பு நோக்க மாட்டார்களா என்று எதிர்பார்க்கும் அளவு. எனவே அந்த அளவுக்கு நபி அவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள், விட்டும் இருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கு எதனை வலியுறுத்துகின்றது என்றால், நபி அவர்கள் இந்த ரமலான் மாதத்தை அடுத்து வரக்கூடிய மாதங்களில் அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் இந்த ஷாபான் மாதம் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகின்றது. ஆனால் ரமலான் மாதத்திலே முழுமையாக நோன்பு நோட்பது போன்று எந்த மாதத்திலும் நபி அவர்கள் முழுமையாக நோன்பு நோட்கவில்லை, இந்த ஷாபான் மாதத்திலும் கூட என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை, நன்மைகளை ஈட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு மைதானத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இது அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ரமலான் மாதத்துக்கு ஆயத்தம் செய்வதற்கான ஒரு முன்னேற்பாடாக, பயிற்சி நிலமாகத்தான் இந்த ஷாபான் மாதம் நமக்கு அமைந்திருக்கின்றது. எனவே இந்த ஷாபான் மாதத்திலே, ரமலான் மாதத்தில் என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டும் என்று நாம் ஆவலுடன், ஆசையுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோமோ அந்த அமல்களை, நல்ல செயல்களை படிப்படியாக, சிறிது சிறிதாக இந்த மாதத்திலே நாம் செய்து பயிற்சி பெற வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு ஆத்மாவும், ஒவ்வொரு உள்ளங்களும்
நல்லமல்கள் செய்வதற்கும் ஏதோ ஒன்று உயரிய நிலையை அடைவதற்கும் முயற்சிக்க வேண்டும் என்றால் அது படிமுறையாக இருக்க வேண்டும். சிறிது சிறிதாகத்தான் அவர் முன்னேற வேண்டும். சிறிது சிறிதாகத்தான் அந்த நன்மைகளை கூட்டிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் உயர்ந்த இடத்தை அடைந்து கொள்வதற்கு அவன் ஏணிப்படி போல் ஒவ்வொரு படியாகத்தான் ஏறி செல்ல வேண்டும். அதே போன்றுதான் நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்கள் சிறிது சிறிதாக சிறிய சிறிய அமல்களை செய்து தனது ஆத்மாவை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்மை செய்வதற்கான ஒரு பயிற்சியை நமது உள்ளத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நபி அவர்களுடைய ஏராளமான ஹதீஸ்கள் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன. அவ்வாறு இல்லாமல் எடுத்த கையில் எடுத்த கணத்தில் நான் நிறைய ரக்காத்துகள் தொழ வேண்டும், நிறைய சதக்காக்கள் செய்ய வேண்டும், நிறைய நோன்புகள் நோக்க வேண்டும் என்று அதிகமான நன்மைகளை எதிர்பார்த்து ஒரே அடியாக முதல் ஏணிப்படியில் கால் வைத்து முடிவுக்கு இறுதி படிக்கு போகக்கூடிய மனிதன் இறுதியிலே அவன் சோர்வடையக்கூடிய, அந்த நன்மைகளை விட்டு ஒதுங்கக்கூடிய ஒரு மனசோர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைதான் தொடராக படிமுறை இல்லாமல் முன்னோறக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை. எனவே மனிதர்கள் தொடராக நிரந்தரமாக ஆசையுடன் அந்த செயலை செய்ய வேண்டும் என்றால், மன சந்தோஷத்துடன் அந்த நல்லமல்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவனுடைய அந்த படித்தரம் சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் முன்னேற வேண்டும். எனவே அந்த வணக்கத்துடைய இன்பங்களை, அல்லாஹுக்கு வழிபடுதலுடைய நன்மைகளை, மகிழ்ச்சிகளை பெற்றுக் கொள்வதற்கு இவ்வாறான ஒரு நிலையை நாம் நமது வாழ்க்கையிலே பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். சிறிது சிறிதாக நமது வணக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்ற பாதையிலே செல்வோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாம் ஒரு நிரந்தரமான நல்லமல்கள் செய்யக்கூடிய, நிரந்தரமாக நன்மையில் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மையை உள்ளத்துக்கு நடைமுறையிலே பயிற்சித்தவர்களாக நாம் கணிக்கப்படுவோம். அதுவல்லாமல் ஒரே அடியாக முன்னேறுவோம் என்றால் சில வேளை நாம் ஒரு சோடா போத்தல் போன்று கீழிறங்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை நாம் எச்சரிக்கையுடன் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த ஷாபான் மாதம் என்பது ரமலான் மாதத்துக்கு ஆயத்தம் செய்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம். எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் அவன் அந்த ரமலானை அடைந்து கொள்வதற்காக இந்த மாதத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் ரமலான் மாதத்திலே நோன்பு நோட்பது கடமையான நோன்பாக இருக்கின்றது. எவ்வாறு பரலான தொழுகைகள் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும், அதற்கு உபரியான வணக்கங்கள், சுன்னத்தான வணக்கங்கள் செய்கின்றோமோ அதே போன்றுதான் ரமலான் மாதம் கடமையான நோன்புகள் கட்டாயம் என்பது போன்று இந்த ரமலான் மாதத்தில் ஷாபான் மாதத்திலே நோக்கக்கூடிய நோன்பு ஒரு உபரியான சுன்னத்தான வணக்கமாக நோன்பாக கருதப்படும். எனவே இந்த ரமலான் மாதத்துக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய 5 கடமைகளில் ஒன்று. அதாவது ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும், அந்த நோன்பை நல்ல முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்பது இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்று. எனவே அந்த கடமையை முழுமையாக நிறைவேற்றுவதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளையும் நம்மால் இயலுமான ஆயத்தங்களை செய்ய வேண்டிய கடமைப்பாட்டுடன் நாம் இருக்கின்றோம். எனவே அல்லாஹ்வை நெருங்குவதற்கு மிகவும் சிறப்பான வணக்கங்களில் இந்த நோன்பும் ஒரு சிறப்பான வணக்கமாக இருக்கின்றது. எனவே நோன்பை நல்ல முறையில் நோட்பதற்கான பயிற்சியை இந்த காலத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆதமுடைய மனிதனுடைய எல்லா வணக்கங்களுக்கும் குல்லு அமலி இப்னி ஆதம லஹு, அவனுக்குரிய கூலியை அல்லாஹ் வழங்குகிறான். என்னென்ன கூலி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இல்ல ஸியாம், நோன்பை பற்றி கூறுகின்ற போது அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே கொடுப்பேன் என்று அல்லாஹ் பொறுப்படுத்தியிருக்கின்றான். இந்த நோன்பு என்பது ஒரு கேடயம், பாவத்தை விட்டும் ஒரு அடியான் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு பெருமதியான ஒரு கேடயமாக இருக்கின்றது. எனவே இந்த அருமையான கேடயமாக இருக்கக்கூடிய நோன்பை நோக்கக்கூடிய காலத்திலே யாராவது நம்மை தொந்தரவு செய்ய முற்பட்டால், நமக்கு தீங்கு செய்ய முற்பட்டால் அவர்களிடத்திலே நான் ஒரு நோன்பாளி என்று கூறி அவரை விட்டு நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துருவாடை இருக்கின்றது அல்லவா, அந்த வாடையை பற்றி கூறுகின்ற போது அல்லாஹ்விடத்திலே அந்த வாடை ஒரு கஸ்தூரியை விட சிறப்பான ஒரு நறுமணம் மிக்கதாக இருக்கின்றது என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் இருக்கின்றன.
அவன் நோன்பு திறக்கின்ற போது, அதே போன்று அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது அல்லாஹுடைய அடியான் மகிழ்ச்சி பெறுகின்றான் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நன்மைகள் செய்வதற்கான ஏராளமான வாயில்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை திறம்பட தெளிவாக நல்ல முறையில் செய்யக்கூடியவர்களுக்குரிய கூலியை ஒருபோதும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஏனென்று சொன்னால், வணக்கங்கள் என்பது பொதுவாக அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றான். சில வணக்கங்கள் காலம் நேரங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக அடியார்களுக்கு ஏராளமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே அந்த ஒவ்வொரு நிலைமைகளை அடைகின்ற மனிதன் அந்தந்த காலத்திலே எதனை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றதோ அந்த வணக்கங்களை செய்வதற்கு ஒவ்வொரு மனிதனும் முயற்சிக்க வேண்டும். அதே நேரத்திலே இந்த ஷாபான் மாதத்தை பொறுத்தவரையிலே ஷாபான் மாதத்துக்கென்று எந்த விதமான குறிப்பான அமல்களும் கிடையாது. நபி அவர்கள் ஷாபான் மாதத்துக்கென்று குறிப்பாக எந்த அமல்களையும் கூறவில்லை. ஆனால் இந்த மாதத்திலே நன்மைகள் உயர்த்தப்படுகின்றன என்று நபி அவர்கள் கூறி, எனது அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகின்ற போதும் நான் நோன்பாளியாக இருப்பதை விரும்புகின்றேன் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அந்த வகையிலே நல்ல அமல்களை நாம் அதிகமாக செய்யலாம். குறிப்பாக இந்த தினத்துக்கு இந்த மாதத்துக்கு என்று எந்த வணக்கத்தையும் நபி அவர்கள் கூறி தரவில்லை என்ற செய்தியை நாம் ஆழமாக நமது அடிமனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மனிதர்களுடைய மறதி என்பது, பொடுபோக்கு என்பது, கவனக்குறைவு என்பது ஒரு நோய். நமது நன்மைகளை பாழாக்கக்கூடிய, அல்லாஹுக்கும் நமக்கும் இடையிலே உள்ள தொடர்பை அறுக்கக்கூடிய ஒரு விடயம்தான் கவனக்குறைவு அல்லது பொடுபோக்கு அல்லது மறதி என்று கூறலாம். எந்த அளவுக்கு என்றால், ஒரு பாவத்திலே ஒரு மனிதன் தொடர்ந்து செய்கின்ற போது இது பாவம் என்பதை உணராமல் பொடுபோக்காக கவனக்குறைவாக இருப்பான் என்று சொன்னால், அந்த பாவத்திலே அவன் தொடராக நியமமாக இருந்து பாவத்திலே முங்கி விடுவான். எனவே அதற்கு இந்த பொடுபோக்கான தன்மைதான் ஒரு காரணமாக இருக்கின்றது. இவ்வாறு இருக்கக்கூடிய மனிதன் பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமோ அல்லது அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீள வேண்டுமோ என்ற எண்ணமோ இல்லாமல் போய்விடும். இந்த பொடுபோக்கு தன்மை அவ்வாறான ஒரு நிலைக்கு மாற்றிவிடும். அந்த நிலைக்கு வந்துவிட்டால் நன்மையை ஏவ மாட்டான். விரும்பியவர்கள் நன்மை செய்யட்டும், பாவம் ஒன்றை கண்டால், தடுக்கப்பட வேண்டிய விடயத்தை கண்டால் அதனில் ஈடுபட மாட்டான். காரணம், இவன் கவனக்குறைவு என்பது இவ்வாறான பாதகமான ஒரு நிலைக்கு கொண்டு சென்றுவிடும். எனவே நாம் கடந்து செல்லக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது நம்மை பக்குவப்படுத்தி கவனக்குறைவை நம்மை விட்டு தூரமாக்கி விழிப்பாக இருந்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஒவ்வொருவரும் முயற்சிப்பதற்கு நாம் தயாராக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஷாபான் மாதத்திலே அதிகமான மனிதர்கள் கவனக்குறைவாக பொடுபோக்காக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே இங்கே கவனக்குறைவாக பொடுபோக்காக இருப்போம் என்றால், நம்மை அடையக்கூடிய ரமலான் வந்துவிட்டால் அந்த பொடுபோக்கு தன்மை, கவனக்குறைவான நிலை ரமலானிலும் நன்மைகளை இழப்பதற்கு நம்மை ஏமாற்றிவிடும் என்ற செய்தியை நபி அவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நீண்ட எதிர்பார்ப்புகளை, பேராசைகளை கொள்ளக்கூடிய மனிதா, நீ உனது நீண்ட பேராசைகளை குறைத்துக் கொள். ஏனென்றால் இந்த நீண்ட பேராசைகள் தான் உனக்கு பொடுபோக்கான தன்மைகளை ஈட்டி தரும். எனவே நாளை மரணம் வருவதற்கு முன்னால், கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் உன்னை சுய பரிசோதனை செய்து உனது மறுமை வாழ்வைக்காக உன்னை நீ தயார்படுத்திக் கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு பல ஹதீஸ்களில் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வுடைய பாதையிலே மக்களை அல்லாஹ்வினால் அழைக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இரவு பகலாக அவர்கள் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுடன் சேர்ந்து பொறுமையாக உனது ஆத்மாவை நீ கட்டுப்படுத்திக் கொள். காரணம், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக இவ்வாறான நல்ல அமல்களிலே ஈடுபடுவதற்காக உனது உள்ளத்தை நீ கட்டுப்படுத்திக் கொள். ஆனால் இந்த உலகத்திலே அழகாக மகிழ்ச்சியாக உலக டாம்பீக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளாதே. அதே போன்று அல்லாஹ் எவருடைய உள்ளங்களை மறக்கடிக்க செய்திருக்கின்றானோ அந்த மறந்தவர்களுடன் நீ சேர்ந்து நடவாதே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உருக்கமான ஒரு உபதேசத்தை நமக்கு நினைவூட்டுகின்றான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து மனிதனுக்கு வாழ்வை கொடுத்து இந்த வாழ்விலே அதிகமான நன்மைகளை செய்து பாவங்களை தவிர்த்து அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஏராளமான உபதேசங்களை அல்லாஹ் கூறிக்கொண்டே இருக்கின்றான். அதில் ஒன்றுதான் வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன்.
மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியார்கள் தன்னை வணங்க வேண்டும் என்ற அந்த அடிப்படை நிலையை நமக்கு போதித்துக் கொண்டே இருக்கின்றான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலங்கள் சிலதை விட சிலதை சிறப்பித்திருக்கின்றான், நேரங்கள் சிலதை விட சிலதை சிறப்பித்து கூறியிருக்கின்றான். எனவே அந்த அருமையான சந்தர்ப்பங்களை பெற்றுக்கொள்கின்ற போது அந்த அருமையான காலத்திலே என்ன அமல்களை செய்தால் சிறப்புக்குரியதாக இருக்கும் என்று நமக்கு மார்க்கம் வழிகாட்டி இருக்கின்றதோ அந்த விடயங்களை தவற விடாமல் செய்வதற்கு நாம் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அந்த காலங்கள் வருகின்ற போது முழுமையான நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக நாம் அயராது முயற்சிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லவா, அல்லாஹ்வுடைய அருள் பரந்திருக்கின்றது, விரிந்திருக்கின்றது, அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். எனவே ஒரு அடியான் அந்த அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்வதற்காக அவன் அயராது முயற்சிக்க வேண்டும். எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களை நழுவு செய்வதற்காக நமது பொது எதிரி, நிரந்தரமான எதிரிதான் ஷைத்தானாக இருக்கின்றான். எனவே எப்போதும் நாம் ஷைத்தானை எதிரியாக கொள்ள வேண்டும். அந்த ஷைத்தான் எவ்வாறு என்று சொன்னால், சிறப்புக்குரிய காலங்கள் வரும்போது மனிதனை தடம்புரலை செய்வதற்காக அவன் அயராது முயற்சி செய்து கொண்டே இருப்பான். நேரு வழியிலிருந்து வழிகெடுப்பதற்காக, நன்மைகளிலிருந்து பாவ மன்னிப்பிலிருந்து மனிதனை தூரமாக்குவதற்காக, அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய தன்மையை விட்டும் மனிதர்களை அடியார்களை தடுப்பதற்காக இவ்வாறு முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அது மாத்திரமல்ல, சிறப்புக்குரிய காலங்கள் வந்தால் தேவையற்ற சந்தேகங்களையும் தேவையற்ற ஊசலாட்டங்களையும் மனிதர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி இது சிறந்ததா அது சிறந்ததா என்று ஒரு கோளாறு தன்மையை உருவாக்கி காலம் கடந்துவிடும், நன்மை செய்யவும் மாட்டான், காலத்தையும் அவன் இழந்து விடக்கூடிய ஒரு நிலையை ஷைத்தான் நமக்கு ஏற்படுத்துவான். எனவே நூதனமான மார்க்கத்துக்கு முரணான புதிய புதிய செய்திகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்மை விட்டு நாம் தூரப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நன்மையான காலங்கள் வரும்போது தேவையற்ற விதண்டாவாதங்கள், தேவையற்ற விவாதங்கள் மூலமாக காலத்தை கடத்துவதற்கு ஷைத்தான் வழிகெடுப்பான் என்பதையும் இந்த நேரத்திலே நாம் நினைவில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்ற போது, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபி அவர்களுடைய வாழ்விலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று கூறுகின்றார். அழகிய முன்மாதிரி என்பது நமது வாழ்விலே இருக்கக்கூடிய எல்லா நிலையில், அது வணக்கமாக இருந்தாலும், நமது சொந்த வாழ்வியலில் இருந்தாலும், பொருளாதாரமாக இருந்தாலும், எல்லா விடயத்திலும் நபி அவர்களிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. யார் அல்லாஹ்வை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய திருலிகாவை ஆதரவு வைத்து மறுமை நாளை விசுவாசம் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நபியுடைய வாழ்விலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. எனவே எல்லா வணக்கங்களும் நபி வழிகாட்டலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் என்றால் எல்லா வணக்கங்களும் அல்லாஹ் தடுக்கக்கூடியதாக, ஏற்றுக்கொள்ளப்படாததாக இருக்கும் என்பதை இந்த திருக்குர்ஆன் வசனம் நமக்கு கூறுகின்றது. எனவே நாம் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களையும் இஸ்லாம் கூறக்கூடிய நபி அவர்களுடைய வழிகாட்டலுக்கு உட்பட்டதா என்பதை பரிசோதனை செய்வதற்கும் நூதனமான செயல்களை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்வதற்கும் நாம் முயற்சிக்க வேண்டும். அதே நேரத்திலே நாம் அடையக்கூடிய ரமலான் மாதத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய நாட்களோ மிகவும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்களாக இருக்கின்றது. எனவே சென்ற ரமலானில் யாருக்கெல்லாம் நோன்பு கலாவாக இருக்கின்றதோ, விடுபட்ட நோன்புகள் இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த ரமலான் வருவதற்கு முன்னால் அவசரமாக அந்த நோன்புகளை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் குறுகிய காலமாக இருக்கின்றது. பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் விடுபட்ட நோன்புகளை எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களிலே அதிகமாக அவசரமாக முயற்சிகள் செய்து அந்த நோன்பை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று நன்மைகள் செய்வதற்கும் நாம் செய்த பாவங்களை துறந்து நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ்விடத்திலே நாம் அவசரமாக தௌபா செய்து முயற்சி பெற வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கென சிறப்புக்குரிய புத்தகமான அல் குர்ஆனையும், சிறப்புக்குரிய நபிமார்கள் சிறந்தவரான நபி அவர்களையும், பூரணமான மார்க்கம், முழுமை பெற்ற மார்க்கமான இஸ்லாத்தையும் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். எனவே இந்த முழுமை பெற்ற மார்க்கத்திலே குறைவுகளோ நாம் முயற்சிகள் செய்து தேட வேண்டிய எந்த தேவைகளுமோ நமக்கு கிடையாது. அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமைப்படுத்தி இருக்கின்றான், நபியவர்கள் மீது வழிகாட்டி இருக்கின்றான். எனவே அதனை முழுமையாக உணர்ந்து சிந்தித்து நபியவர்களுடைய வழிகாட்டலை எல்லா விடயங்களிலும் பின்பற்றி நடப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். எனவே நாம் அல்லாஹ் ரப்பாக பொருந்தி கொண்டிருக்கின்றோம், மார்க்கத்தை இஸ்லாத்தை நாம் மார்க்கமாக பொருந்து கொண்டிருக்கிறோம், நபியை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாகவும் தூதராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் ரப்பாக
இஸ்லாத்தை மார்க்கமாக முஹம்மது நபி நபியாக தூதராக ஏற்றுக்கொண்ட மனிதர்களுக்கு எங்கே முயற்சிகள் தேவை, எங்கே குறைபாடுகள் தேவை என்ற எந்த நிலையும் கிடையாது. எனவே வல்லவன் அல்லாஹ் இவ்வாறான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். ஷஅபான் மாதத்திலே இருக்கின்றோம், ரமலான் மாதத்தை அடைய இருக்கின்றோம். எனவே பொடுபோக்காக இருக்கக்கூடிய தன்மையை விட்டும் நாம் தூரமாகி அல்லாஹுடைய நன்மை அன்பையும் அரவணைப்பையும் பெற்று ரமலான் மாதத்தை உரிய முறையிலே பயன்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்து முழுமையான நன்மைகளை பெற்றுக்கொண்ட நன்மக்களாக அந்த ரமலானை அடைந்து ரமலான் தரக்கூடிய எல்லா விதமான சகல விதமான பாக்கியங்களையும் நன்மைகளை பெற்றுக்கொண்ட நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன்.